யாழ்ப்பாணத்தில் 6வது வாரமாக தொடரும் நில மீட்பு போராட்டம். இன்று பாரிய பேரணி முன்னெடுப்பு. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இன்று 6வது வாரமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இராணுவத்தினரின் கொமண்டா பங்களா முன்பாக கூடிய மக்கள் அங்கிருந்து கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு பலாலி சந்தி வரை பேரணியாக சென்றனர். 1990ஆம் ஆண்டு இந்த இடத்திலே செறிந்து வாழ்ந்த எமது மக்களுடைய சொந்த நிலங்களை விட்டு இலங்கை இராணுவத்தால் வலுக்கட்டாயமாக நிர்பந்தமான முறையிலே வெளியேற்றப்பட்ட மக்கள் ஏறத்தாழ 36 ஆண்டுகள் நிறைவுறுகின்ற நேரத்திலும் தங்களுடைய சொந்த நிலத்திலே மீள குடியேற முடியாதவாறு மாறி மாறி வந்த இலங்கை அரசுகளால் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். யுத்தம் முடிந்து ஏறத்தாழ 17 ஆண்டுகள் முடிவிட்டிருந்தாலும் இந்த வலிகாமம் வடக்கு யாழ்ப்பாணத்தினுடைய வலிகாமம் வடக்கு பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 2400 ஏக்கர் வரையான காணி பகுதிகள் இன்னும் அந்த சொந்த மக்களிடம் கையளிக்கப்படவில்லை. நைனாதீவில் படகு விபத்து. பாடசாலை அதிபர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. தனியார் படகு மூலம் நைனாதீவில் இருந்து புங்குடுதீவு குறிகட்டுவான் இறங்குதுறை நோக்கி பயணித்த போது படகு கவிழ்ந்ததில் பாடசாலை அதிபர் ஒருவர் நீரில் மூழ்கி நேற்று மாலை உயிரிழந்துள்ளார். நைனாதீவு 6ஆம் வட்டாரத்தை சேர்ந்த 48 வயதுடைய நடராசா மயூரன் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்தவராவார். இவர் நைனாதீவு ஸ்ரீ கணேசா வித்தியாலயத்தின் அதிபர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தலை மேலும் ஒத்திவைக்க முடியாது, உடனடியாக நடத்த வேண்டும் சுமந்திரன் கோரிக்கை. மாகாண சபைகள் தேர்தல்கள் காலவரையின்றி பிற்போடப்பட்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டித்து கொண்டிருக்கிறோம். ஒரு தேர்தல் முறையை 2017ஆம் ஆண்டு மாற்றி அமைத்த காரணத்தினாலே இந்த மாகாண சபை முறைமைகள் தேர்தல்கள் நடத்தப்பட முடியாமல் இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அப்படியான ஒரு சிக்கல் ஏற்பட்ட உடனேயே நான் ஒரு தனிநபர் பிரேரணையை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தேன். பழைய முறைக்கு சென்று தேர்தல்களை நடத்த வேண்டும் என்ற நோக்கோடு அது செய்யப்பட்டது. அந்த பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட காரணத்தினாலே அடுத்த பாராளுமன்றத்திலேயும் 2வது தடவையாகவும் அப்படியான ஒரு சட்ட மூலத்தை நான் கொண்டு வந்தேன். அது 2ஆம் வாசிப்பும் நிறைவேறினது. 2ஆம் வாசிப்பு நிறைவேறுகிற போது முழு பாராளுமன்றமும் அதற்கு சம்மதம் தெரிவித்தது. அப்பொழுது ஜேவிபி கட்சியில் இருந்த 3 பேரும் கூட அதற்கு சம்மதம் தெரிவித்தார்கள். 3ஆம் வாசிப்பு நிறைவேற இருந்த சமயத்திலே பாராளுமன்றம் திரும்பவும் கலைக்கப்பட்டது. அஸ்திசும தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. கொடுப்பனவு தயார். அஸ்திசும நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் 1ஆம் மற்றும் 2ஆம் கட்டங்களின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான மே மாத கொடுப்பனவு தொகை குறித்து அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த கொடுப்பனவு இன்றைய தினம் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் உத்தியோகபூர்வமாக வைப்பீடு செய்யப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இதற்கமைய தமக்குரிய கொடுப்பனவுகளை பயனாளிகள் இன்றைய தினம் முதல் தங்களது அஸ்வசும வங்கி கணக்குகளினூடாக நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஃபெசில் ராஜபக்ஷ உள்ளிட்டோரை கைது செய்ய உத்தரவு. பயணத்தடையும் விதிப்பு. முன்னாள் அமைச்சர் ஃபெசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட சிலரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசந்த அமரசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் 7.8 மில்லியன் ரூபாய் பணத்தை பயன்படுத்தி உவா மாகாண சபை தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை மேற்கொண்டமை தொடர்பில் அன்றைய முன்னாள் அமைச்சர் ஃபசில் ராஜபக்ஷ, அதன் தலைவர் பாஸ்வர குணரத்ன, முகாமைத்துவ பணிப்பாளர் ரூமி ஜவ்வர் உள்ளிட்டோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதவான் வசந்த அமரசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டார். சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் பொதுச்சத்துக்கள் சட்டத்தின் கீழ் இவர்கள் சந்தேக நபர்களாக பெயரிடுவதாக இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசேட மனு ஒன்றினூடாக கோட்டை நீதவான் வசந்த அமரசேன முன்னிலையில் அறிவித்ததை தொடர்ந்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சந்தேக நபர்கள் நாட்டை விட்டு தப்பி செல்வதை தடுக்கும் வகையில் அவர்களுடைய வெளிநாட்டு பயண தடையை விதிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்கள விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் பயணத்தடை உத்தரவை பிறப்பித்ததுடன் அது குறித்து குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு உடனடியாக அறிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார்.
அரசு ஊழியர்களின் இடமாற்ற பட்டியல் தயார், வெளியானது அறிவிப்பு. அரசின் இணைந்த சேவைகளில் உள்ள உத்தியோகத்தர்களின் வருடாந்த இடமாற்றங்களை அனைத்து அரசு நிறுவனங்களும் தாமதமின்றி செயற்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டு பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. ஒருமுறை முடிவுகள் இறுதி செய்யப்பட்ட பிறகு அத்தகைய இடமாற்றங்களை நிறுத்தி வைக்கவோ, திருத்தவோ அல்லது ஒத்திவைக்கவோ எந்த அதிகாரமும் இல்லை என்றும் அந்த சுற்றறிக்கை வலியுறுத்துகிறது. குறித்த உத்தியோகத்தர்களின் இடமாற்றங்கள் பல்வேறு காரணங்களால் நடைமுறைப்படுத்தப்படாமை தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வை காண்பதற்காக இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மகாநாயகர்களின் முடிவுகளை கேள்விக்குட்படுத்த முடியாது. மகாநாயக தேரர்கள் கூறும் கருத்துக்களையும் எடுக்கும் முடிவுகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது சரியா தவறா என்பது நமக்குரிய பிரச்சனையல்ல என்பதால் அதனை நம்மால் கேள்விக்குட்படுத்த முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பு. நாட்டில் எரிபொருள் விலை குறைப்பு தற்போது இல்லை, வெளியானது அறிவிப்பு. இலங்கையில் அடுத்து வரும் எரிபொருள் விலை திருத்தத்தின் போது விலை குறைப்பு ஒன்றை எதிர்பார்க்க முடியாது என இலங்கை கனிப்பொருள் கூட்டுத்தாபனம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. உலக சந்தையில் நிலவும் தற்போதைய நிலைமைகளின்படி இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை இன்னும் உயர்வாகவே இருப்பதால் அடுத்து வரும் விலை திருத்தத்தின் போது எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட மாட்டாது. தற்போதைய உலக சந்தை நிலவரங்களின்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வரை எரிபொருள் விலைகளில் எவ்வித குறைப்பும் எதிர்பார்க்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயிரத்தி 1990ஆம் ஆண்டு இந்த இடத்திலே செறிந்து வாழ்ந்த எமது மக்களுடைய சொந்த நிலங்களை விட்டு இலங்கை இராணுவத்தால் வலுக்கட்டாயமாக நிர்பந்தமான முறையிலே வெளியேற்றப்பட்ட மக்கள் ஏறத்தாழ 36 ஆண்டுகள் நிறைவுறுகின்ற நேரத்திலும் தங்களுடைய சொந்த நிலத்திலே மீள குடியேற முடியாதவாறு மாறி மாறி வந்த இலங்கை அரசுகளால் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். யுத்தம் முடிந்து ஏறத்தாழ 17 ஆண்டுகள் முடிவிட்டிருந்தாலும் இந்த வலிகாமம் வடக்கு, யாழ்ப்பாணத்தினுடைய வலிகாமம் வடக்கு பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 2400 ஏக்கர் வரையான காணி பகுதிகள் இன்னும் அந்த சொந்த மக்களிடம் கையளிக்கப்படவில்லை. இதிலே போராட்டம் நடத்துகின்ற மக்கள் இன்றும் பல நண்பர்கள் அல்லது உறவினர் வீடுகளில் அகதி முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட பொறுப்பெடுத்து கொண்டு 2 ஆண்டுகளை நெருங்குகிற அனுர அரசு கூட கூடியிருந்தார்கள். நாங்கள் வந்தவுடன் அந்த மக்களை சொந்த இடங்களிலே குடியேற்றுவோம் என்று. இப்போ நாங்கள் நின்று பேசுகின்ற இந்த இடத்தில் கூட பல மக்கள் வாழ்ந்த பிரதேசங்கள் இராணுவத்தினுடைய தோட்ட நிலங்களாக, இராணுவத்தினுடைய சிஎஸ்டி என்கிற சிவில் பாதுகாப்பு பிரிவினர் தோட்டம் செய்கின்ற, மரக்கறி வியாபாரம் செய்கின்ற, கடைகள் நடாத்துகின்ற இடமாக இருக்கிறது தவிர இது ஒரு பாதுகாப்புக்கு குந்தகமான அல்லது பாதுகாப்புக்கு தேவையானதும் அல்ல. 17 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வெடிச்சத்தங்கள் இல்லை, யுத்தம் நடைபெறவில்லை, மக்கள் தெருக்களிலே தான் இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய சொந்த நிலத்திலே சென்று இருப்பதற்கு அனுமதிக்காதவாறு இந்த அரசும் பழைய அரசுகள் மேற்கொண்ட அதே அராஜகத்தையும் அதே பிடியையும் அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். அதனை நாங்கள் எதிர்த்துத்தான் இந்த இடத்திலே மக்கள் இன்றைய தினம் கூட இந்த அடையாள போராட்டத்தை செய்கின்றார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு நாட்களும் தங்களுடைய நிலத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த மக்களுடைய கோரிக்கை நியாயமானது. மனித உரிமை ஆர்வலர்கள், சர்வதேச சமூகம் கூட இந்த இடங்களை வந்து பார்த்தால் தெரியும், இங்கு இராணுவத்துக்கு தேவையான நிலங்கள் அல்ல, அவருடைய முகாம்கள் தவிர்ந்த ஏனைய இடங்களை உடனடியாக விடுவித்து அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே குடியேறி தாங்கள் தோட்டம் செய்து வாழக்கூடிய நிலை உருவாக்கப்பட வேண்டும். அந்த நிலையைத்தான் நாங்கள் தொடர்ந்து கேட்கிறோம். கடைசியாக நடந்த யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம்.